பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் எப்போதும் போல இந்த தொலைக்காட்சி வாயிலாய் சந்திப்பதற்கும் தேவனுடைய வார்த்தையை அவளோடு கேட்பதற்கு காத்திருக்கிற உங்கள் பெரியோர் சிறியோர் பிள்ளைகளுக்கும் வாழ்த்துதல் சொல்லுகிறேன். காரணம், அநேகர் ஃபோன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் தடைப்பட்டா கூட உடனே கூப்பிட்டு சொல்கிறீங்க, ஐயா நிகழ்ச்சி தடைப்பட்டது. ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே இவ்வளவு தாகம் வருவதற்கு ஒரு ஒன்றுக்கு உதவாத என்னை பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் அதற்கு ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அநேகர் பல கேள்விகளையும் கேட்கிறீங்க. நேற்று ஒரு அம்மையார் என்னோடு நெடுநேரம் பேசி கொண்டிருந்தீங்க. பல முறை நான் உங்களோடு பேசியும் கடைசி வரைக்கும் ஒரு கேள்வி கேட்கணும் சொல்லி விடாமல் கேட்டீங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். அமாவாசை வந்துட்டா என் சரீரத்தில் பலவித போராட்டங்கள் வருகிறது. 10 நாள் அதே எனக்கு இருக்கிறது, அதன் பிறகு அது மாறுகிறது. போராட்டம் என்பது வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வருதுன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியல ஐயா. நானே நினைக்கிறதில்ல, அமாவாசை வந்துட்டா ஞாபகம் வர்ற மாதிரி என் சரீரத்தில் ஒரு மாற்றம் வருகிறது. எப்போவோ 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பூச்சி, விஷப்பூச்சி தீண்டியது. அதனால என் சரீரத்தில் ஒரு மாற்றம் மாதம் ஒரு முறை வந்து போகிறது. இதுவே எனக்கு பெரிய போராட்டமாக இருக்குது. இந்த போராட்டத்திற்காக எனக்கு ஜெபிங்க, கொஞ்சம் ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னு கேட்டி. நிச்சயமாக போராட்டம் என்பது மனிதருக்கு மனதிலும் உண்டு, சரீரத்திலும் உண்டு. சிலருக்கு வியாதியினால் போராட்டம், சிலருக்கு வறுமையில் போராட்டம், சிலருக்கு வாழ்க்கையே போராட்டம். நாம் அந்த போராட்டத்தில் வெற்றி பெற நம்மால் முடியாது. ஆனால் நல்ல போராட்டமாய் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் மாற்ற வேண்டும் என்று நான் எப்போதும் ஜெபிப்பதுண்டு. சிலரெல்லாம் சொல்கிறீங்க, எல்லா வசதியும் இருக்குது, ஆனால் என் குடும்பத்தில் சமாதானம் இல்லாத ஒரு நிலை எப்போதும் காணப்படுகிறது என்று சொன்னீங்க. பிள்ளைகளுக்கும் பெரியோருக்கும் போராட்டம், கணவனுக்கும் மனைவிக்கும் போராட்டம், என் மாமியாருக்கும் மருமகளுக்கும் கூட போராட்டம் இருக்கத்தான் செய்கிறதுயா. இந்த போராட்டத்தை குறித்து நான் முன்பு ஒரு முறை கேட்டேன், அதன் பிறகு கேட்க முடியலை. தயவு செய்து மீண்டும் ஒரு முறை இந்த போராட்டத்தை குறித்து ஆண்டவர் வார்த்தையை கொஞ்சம் சொல்லுங்க, ஆறுதலாக இருக்கும்னு கேட்டீங்க. நீங்கள் கேட்டதுனால மறுபடியும் இந்த போராட்டத்தை குறித்து உங்களோடு பேச போகிறேன். அதற்கு ஆதாரமாக உங்களுடைய வேதாகமத்தை எப்பவும் நான் சொல்றது உண்டு. தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது மறக்கவே கூடாது. உங்கள் பைபிளை கையில் எடுத்து எல்லாரும் ஒரு வார்த்தையை திருப்புவீங்களா? யோபுவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை எல்லாரும் திருப்பி வைப்பீங்களா? அப்படி திருப்பி எடுக்கிற வரைக்கும் அல்லேலூயா போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராடும் இயேசு ஒன்று, பதராதே மகனே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராடும் இயேசு உண்டு, பதராதே மகனே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ,
பாராளு இயேசு உண்டு, பதறாதே மனமே. ஆனந்தம் பேரானந்தம், ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாத சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாத சமூகத்திலே. போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ. பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மகளே. கடலில் நடுவினிலே கலங்கி தவிக்கிறாயோ. கடலில் நடுவினிலே கலங்கி தவிக்கிறாயோ. கரம் நீட்டு இயேசுவை பார், கரம் நீட்டு இயேசுவை பார். கரைதலில் நடத்திடுவார், கரைதலில் சேர்த்திடுவார். ஆகா ஆனந்தம் பேரானந்தம், ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாத சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாத சமூகத்திலே. போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ. பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மகளே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. எத்தனை பேர் இன்னைக்கு தொலைக்காட்சி முன்னாடி எந்தெந்த போராட்டத்தோடு உட்கார்ந்துருக்கீங்களா எனக்கு தெரியாது. ஏன்னா மனதில் போராட்டம் மனிதனை வாட்டுகிறது. இன்னைக்கு ஒவ்வொருவருக்கும் வயிற்றுக்கே போராட்டம் இருக்கிறவங்களும் உண்டு. ஏன்னா அன்றைக்கெல்லாம் ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க, ஒவ்வொரு நாளும் விடிஞ்சா அந்த நாள் போகிறதே எனக்கு பெரிய பாரமாக இருக்கு ஐயா. ஏன்னா நல்ல வருமானம் இல்லை, நல்ல வேலையும் இல்லை. ஐயோ என் பிள்ளைகள் மனம் போனபடி வாழ்கிறாங்க, புருஷனோ அதை விட மோசமாக வாழ்கிறார். என் வாழ்க்கையே போராட்டம் ஆயிடுச்சுன்னா இன்றைக்கும் கூட ஒருவேளை வியாதியின் போராட்டத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் உடஞ்சு எந்திரிச்சா மாத்திரையும் கையுமா, ஒவ்வொரு நாளும் ஐயோ இந்த வியாதி எனக்கு நீங்கிருமா நீங்கிருமா. அநேக வியாதியில் போராட்டம். சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் சமாதானமே இல்லாத போராட்டம். சிலருக்கு சந்தோஷம்னா என்னன்னு தெரியாத போராட்டம். சிலருக்கு சரீர பலவீனத்தினாலே போராட்டம். ஏன் இன்னும் கொஞ்சம் சிலரை பார்த்தா சுகர்னால் கால் கைகளை கூட விரலை இழந்து எத்தனையோ பேர் இன்றைக்கு போராடி கொண்டு தான் இருக்கிறீங்க. ஒவ்வொருவருடைய போராட்டமும் மனிதனை வாட்டி வதைக்கத்தான் செய்கிறது. ஆனால் இந்த போராட்டத்திற்கு வழி என்ன? எதனால் இந்த போராட்டம் வருகிறது? ஏன்னா மனித வாழ்க்கையில் எந்த இடத்துலையாவது போராட்டம் உண்டுன்னு சொல்லியிருக்காரா? வாழ்க்கைங்கிறதே ஒரு போராட்டம்.
ஏன்னா நம்முடைய வாழ்க்கை முடியும் போது எப்படி முடியணும்? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறாரே. அந்த கிரீடத்தை பெறுவதற்கு எத்தனை கிறிஸ்தவ ஜீவியத்திலே அநேகருக்கு போராட்டம். இந்த போராட்டங்கள் எதனால் வருகிறதுங்கிறத நமக்கு தெரிஞ்சால் தானே. இன்றைக்கி ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, டாக்டர்கிட்ட போனோடனே வயிற்று வலின்னு சொன்னீங்கன்னா என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்பார். ஏன்னா ஃபுட் பாய்சனா அல்லது வேறு எந்த காரணமாங்கிறதுக்கு நம்முடைய நிலையை அறிகிறதுக்கு அவங்க பல கேள்விகளை கேட்பாங்க. ஒன்றுமில்லை, இன்றைக்கி சாதாரணமாக ஒரு காலில் வீங்கியிருக்கு சொன்னால் முதல்ல என்ன கேட்பாங்க? எங்கே இடிச்சுக்கிட்டீங்களாம்பாங்க. எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொருவருடைய மனதில் இருக்கிற போராட்டம் வெளியே தெரியறதில்ல, ஆனால் அநேகர் சொல்லவும் முடியறதில்லை. ஆனால் இந்த போராட்டம் எப்படி வருகிறதுங்கிறத முதல்ல தெரிஞ்சால் தானே நாம் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு முயற்சிக்க முடியும். வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீர் உம்முடைய சாட்சிகளை எனக்கு விரோதமாய் இரட்டிக்க பண்ணுகிறீர், என்மேல் உம்முடைய கோபத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர். யோபு அவசரப்பட்டு பேசுறார் பாருங்க. ஆனா அவனுக்கு தெரியாது, உண்மை நிலை தெரியாது. ஏன்னா நடந்த காரியம் தெரியாம சில நேரம் மனிதர் பேசுகிற வார்த்தை இப்படி தான் இருக்கும். ஏன்னா அவனுடைய நோயின் கொடுமை ஒரு பக்கம். மனைவி சொல்கிறா, இன்னுமா உயிரோடு இருக்க? இனி நீ உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? இன்னுமா உத்தமத்தில் நிற்கணும், உண்மையில் நிற்கணும். பேசாமல் தேவனை தூஷி ஜீவனை விட்டு, அவ்வளோதான் பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. ஒரே நாளில் அவனுக்கு வந்த செய்திகளெல்லாம் மனதை அப்படியே அசைத்து விட்டது. உத்தமன்தான், சன்மார்க்கந்தான், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை கண்டு விலகுகிறவன் தான். அது மட்டுமல்ல, அவன்கிட்ட ஒரு விசேஷித்த காரியம் இருந்தது. என்னன்னு பார்க்கலாமா? யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தை பார்க்க. 5ஆம் வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். விருந்து செய்கிற அவர் அவருடைய நாள் முறை. யோபு வீட்டில் என்னன்னா 10 பிள்ளைங்க, உங்களுக்கு தெரியும். 3 குமாரத்திகள், 7 ஆண் பிள்ளைகள். அப்போ அவன் வீட்டில் மொத்தம் 1 டஜன் குடும்ப உறுப்பினரே 1 டஜன் இருந்தது. 12, இப்போ 10 ஆயிடுச்சு. ஏன்னா நாட்டில் எல்லாம் சுருங்கி போச்சு, அதனால் எண்ணிக்கையும் சுருங்கிருச்சு. முன்னாடிலாம் 12 தான் 1 டஜன்னு சொல்லுவாங்க. ஒரு குரோஸ்னா 144 இருக்கணும். இப்போ அப்படி இல்லை, 104. அதுலேயும் குறைஞ்சி வச்சு 10 தான் 1 டசன். 10 100ஓட முடிச்சிடுவாங்க. 12னா 120ஓட முடிச்சிடுவாங்க. எனக்கு அன்பாருடைய 1 டஜன் கணவன் மனைவி 10 பிள்ளைகள், ஆடு மாடு திரளான செல்வங்கள் எல்லாம் இருந்துச்சு. எனக்கு அன்பானுடைய அநேக நேரத்தில் நாம் பாடுறோம். என்ன பாடுறோம்? திரண்டாஸ்தி உயர்ந்த கல்வி செல்வங்கள் மிக வீரப்பினோ. திரண்டாஸ்தி உயர்ந்த கல்வி செல்வங்கள் மிக வீரப்பினோ. குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. பிள்ளைக்கேரே ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. இன்னைக்கு நிறைய பேருக்கு பணம் இருக்கும், சம்பாத்தியம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும், ஆனால் சமாதானம் இருக்கா? ஒரு அம்மா அன்னைக்கு 72 வயது அம்மா, ஒரு அம்மையார் ஃபோன் பண்ணாங்க. எல்லாமே இருக்குய்யா, சமாதானம் இல்லையா? எனக்கு அன்பானவர்களே, யோபு தன் வாழ்க்கையிலே தேவன் பேரில் வச்சிருந்த ஒரு நம்பிக்கைக்கு ஆதாரம் இந்த 1:5. விருந்து செய்கிற போது பிள்ளைகள்லாம் 10 பிள்ளைகளும் 10 நாள் விருந்து வைப்பாங்க. அப்பா அம்மாவை அவங்களோட சேர்த்துக்குவாங்க. மற்ற 9 பிள்ளைகளும் மூத்தவன் வீட்டில் வந்துன்னா 9 பேரும்
10 பேர் சேர்ந்து 12 பேரும் ஒரே இடத்துல சாப்பிடாங்க. 2வது பிள்ளை வீட்டிலனா அதே போல், 3வது பிள்ளை வீட்டிலனா அதே போல், இப்படி 10 நாள் மாதத்தில் 3 முறை, ஏன்னா 10 3 30, 3 முறை எல்லா பிள்ளைகளோடையும் சேர்ந்து விருந்து செய்வது வழக்கம். அப்படி விருந்து செய்கிற நேரத்தில் மறந்தும் கூட தேவனை தூஷித்து விடுவார்களோங்கிறது தேவன் பேரில் இருந்த பயம் யோபுக்கு. ஏன்னா இன்றைக்கி அநேக நேரம் விருந்தில் தான் தவறு நடக்கும். வேதத்தில் பாருங்க, எஸ்தரின் புஸ்தகத்தில் விருந்தில் தான் ஒரு தவறே நடந்தது. பெரிய விருந்து செய்தான் ராஜா. அதே போல் ராஜாத்தியாகிய வஸ்தியும் ஒரு விருந்து செய்தாள். அந்த விருந்து செய்தபோது திராட்சரசம் பரிமாறப்பட்டது. எல்லாருக்கும் யாரையும் கட்டாயப்படுத்தி குடிக்க சொல்லவும் இல்லை. முதல் தரமான திராட்சரசம் பரிமாறப்பட்டது. அந்த திராட்சரசத்தின் களிப்பினால் இருக்கும்போது இந்த ராஜாவுக்கு புத்திகட்ட நினைப்பு வந்துச்சு. என்ன நினைப்பு? தன் மனைவியின் சௌந்தரியத்தை மற்றவர்களெல்லாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவளை அழைப்பித்தான். அவள் சொன்னான், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இங்கே வருவது சரியல்லன்னு சொன்னான். அங்கேருந்து செய்து கொண்டு வந்தவன் வஸ்தி வரமாட்டேன் என்கிறாள் என்று சொல்லிவிட்டான். உடனே ராஜா கோபம் கொண்டான். பக்கத்தில் வந்து சொன்னான், ராணி கீழ்ப்படியலைன்னா இதை கேட்கிற வீட்டில் இருக்கிற பெண்களெல்லாம் புருஷனை கனவீனப்படுத்துவாங்க. ஆகையினால இதற்கு ஒரு சரியான நடவடிக்கை எடுக்கணும்னா. என்ன நடவடிக்கை? வஸ்தி தள்ளப்பட வேண்டும். ராணி பதவியிலிருந்து தள்ளப்படணும்னா அவள் தள்ளப்பட்டாள். ராஜாவுக்கு அப்போ விளங்கலை. 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் அவன் உக்கிரம் தணிந்த இவைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஷ்வேரு உக்கிரம் தணிந்த போது மனுஷனுக்கு முற்கோபம் மதிகெட்ட காரியத்தை சொல்லிவிடும். அதனால தான் வேதம் சொல்லுது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்க. உன் கோபம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள தணிந்துடணும். ஏன்னா ஒரு நாள் கோபம் மனிதனுக்கு ஆசீர்வாதத்தை தருவதில்லை. அதனால தான் அழகாக சொல்கிறார், கோபத்தை முதல்ல முற்கோபத்தை அடக்கணும். நீதிமொழிகள் 14:17 வாசிக்கிறோம், முற்கோபி மதிகேட்டை செய்கிறான், துர்ச்சிந்தனைக்காரன் எல்லாராலும் வெறுக்கப்படுகிறான். முன்கோபத்தினால இழந்த ஆசீர்வாதங்கள் எத்தனை, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அநேக நேரங்களில் முற்கோபத்தினால தவறுகள் செய்த பெரிய மனிதர்கள் உண்டு. உதாரணமாக எலிசா ரெட்டிப்பான வல்லமையை பெற்ற தீர்க்கதரிசி. உங்களுக்கு தெரியும், எலியா கேட்டார், எப்போ நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன், அதுக்கு முன்னாடி உனக்கு ஏதாவது செய்யணுமான்னு கேட்ட உடனே அவன் சொன்னான், எனக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம், ஒன்று உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வல்லமை எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன்னா. அரிதான காரியத்தை கேட்டால் என்னோட வந்து நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை கண்டால் அது உனக்கு கிடைக்கும், இல்லாட்டா கிடைக்காதுன்னா அதுக்காக எரிகோ, பெத்தேல், இன்னும் சொல்லப்போனால் யோர்தான், எல்லா இடத்துக்கும் கூடயே என்ன செய்தான், ஓடி அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டான். ஆனால் இவன்கிட்ட ஒரு காரியம் என்ன தெரியுமா? 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போகிற போது பிள்ளைகள் பட்டணத்தில், நல்ல கவனிங்க, பிள்ளைகள், ஏன்னா பிள்ளைகளுக்கு சில நேரம் அறியாமல் செய்கிறது. நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், நான் குழந்தையாய் இருந்த போது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல யோசித்தேன், நான் புருஷனான போது குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். எலிசா பெரிய தீர்க்கதரிசி, குழந்தைகள் பேசுறது அவனால தாங்க முடிஞ்சா? உடனே என்ன பண்றாரு, குழந்தைகள் அவனை பார்த்து சொல்றாங்க, மொட்டை தலையா ஏறி போன. உடனே என்ன பண்ணாரு, வாசிங்க. அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்திலே அவர்களை சபித்தான். சபிக்கிறதுக்கு நமக்கு அதிகாரமே கிடையாது. என்ன சாபமான அனைத்தையும் ஏசறிஞ்சிட்டார், நமக்கு மாற்றி விட்டாள், பாவங்கள் போக்கி விட்டார்,
இயேசு சாபங்கள் நீக்கி விட்டார், சாபங்கள் போக்கி விட்டார், சாபங்கள் நீக்கி விட்டார். இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா, நான் சுகமானே சுகமானே, நான் சுகமானே சுகமானே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழ்ற மனுஷனுக்கு வெற்றி உண்டான கோபம் இருக்கலாமா? எனக்கு அன்பானவர்களே, பெரிய தீர்க்கதரிசி அவசரப்பட்டு பிள்ளைகளை சபிச்சார். மொட்டை தலையா ஏறி போய் சபிச்சது யாரு? சின்ன குழந்தைய. சில நேரத்தில் எலியா வாழ்க்கையில் அபிஷேகத்துக்கு பின்னாடி எவ்வளோ போராட்டம் இருந்துச்சு. இன்னைக்கும் சொல்கிறேன், வாழ்க்கையில் போராட்டங்கள் ஏன் வருதுங்கிறது நமக்கு தெரியறதில்ல. என்றைக்கும் நாம் மற்றவங்கள சபிக்கக்கூடாது. ஏன்னா வேதம் சொல்லுது, சங்கீதம் 117:9 வாசிக்கிறோம், சாபத்தை விரும்பினால் அது அவனுக்கு வரும், ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனால் அது அவனுக்கு தூரமாய் போய்விடும். இன்னைக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை விரும்புகிறீங்களா, சாபத்தை விரும்புகிறீங்களா? பிறரை உங்களால் சபிக்காதீங்க, நமக்கு போராட்டம் இருக்காது. எனக்கு அன்பானவர்களே, யோபுக்கு போராட்டம் எதனால வந்ததுன்னே அவனுக்கு தெரியாது. உத்தமன் தான், சன்மார்க்கன் தான், தேவனுக்கு பயந்தவன் தான், பிள்ளைகள் கூட தீமை செய்யக்கூடாதுன்னு நினைச்சவன் தான். ஆனால் போராட்டம் எதனால் அவனுக்கு அனுமதிக்கப்பட்டது அது தெரியாது. இன்னைக்கு அநேகருக்கு எதனால போராட்டம் தெரிஞ்சாதான் அதுக்குரிய வழியை கண்டுபிடிச்சிருவீங்களே. இன்னைக்கு உங்கள் போராட்டம் எதனால? எனக்கு அன்பானுடைய போராட்டங்கள் ஏன் வருகிறது, இது தெரிஞ்சுக்கிட்டா நாம் அதிலிருந்து விடுதலை பெற வழி சொல்லலாம். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, போராட்டம் வரும்போதெல்லாம் அவரை கூப்பிட்டா அதை நல்ல போராட்டமாக மாற்றுவார். போராட்டம் இருக்காதுன்னு சொல்லலை. அதனால தான் யோபு சொல்றாரு பாருங்க, 10:17 பாருங்க, நீர் உம்முடைய சாட்சிகளை எனக்கு விரோதமாய் ரெட்டிக்க பண்ணுகிறீர். ரெண்டத்தனையா பார்த்துறீர், என்மேல் உம்முடைய கோபத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர். போராட்டம் இருந்தா தாங்கலாம், ஆனா போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்கிறது. அப்படின்னா என்ன செய்யறது? போராட்டம் ஏன் அதிகரிக்குது? எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டுங்கிறாங்களே. நிச்சயமா போராடுகிற உனக்கு கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி, அன்றைக்கு பேதுரு அலை நடுவே போராடும் போது கரத்தை நீட்டி கையை பிடித்து அவனை தூக்கினாரே, அதுபோல தூக்குவதற்கு ஒருவர் இருக்கிறார். அதனால தான் போராடும் இளநெஞ்சமே புகலிடத்தை மறந்துட்டியா? பாராளுகிற இயேசு உண்டு, மனம் பதறாதே. தொலைக்காட்சியை பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. எத்தனை பேர் இன்னைக்கு என்னென்ன போராட்டத்தோடு உட்கார்ந்துருக்கீங்களோ தெரியாது. அந்த போராட்டத்தில் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்த ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று எழுதப்பட்டு இருக்கிறதே. ஏன் நான் வெட்கப்பட்டு போகிறேன் கேளுங்க. சங்கீதம் 34:4 மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், வெட்கப்பட்டு வெள்ளை என்று சொல்லுகிறதே. ஏன் சில நேரம் வெட்கப்படுகிறோம், ஏன் நமக்கு போராட்டம் வருகிறது என்பதை அறிந்து கொள்ள தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க. கர்த்தர் உங்கள் போராட்டங்களை மாற்றுவார். பார்க்கிறதோடு நிற்காம ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. இது தொடர்ந்து வரணும், இதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். உங்களுடைய ஜெபத்தில் ஒரு வார்த்தை வைங்க. ஏன்னா ஒவ்வொரு ஞாயிறும் எங்கள் ஆலயத்துக்கு எப்போமா டைம் இருந்தால் வாங்க. பார்த்தீங்கன்னா ஞாயிறு வந்தால் மற்ற ஆலயத்துலலாம் காணிக்கை எண்ணுறதுக்கு ஆள் போட்டிருப்பாங்க, எங்கள் ஆலயத்தில் தலையிடுறதுக்கு ஆள் போட்டிருக்கேன். ஏன் தெரியுமா? வருகிற மக்கள் எல்லாம் பார்வை இழந்த, கை கால் இல்லாத விதவை தாய்மார்கள், இவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே கர்த்தர் ஏவினால் இவர்களை அழைத்து வர்ற வேனுக்காக வாடகை கொடுக்கலாம். ஒருவேளை
நல்ல உணவு கொடுக்க உதவலாம், ஒரு நல்ல உடை கொடுக்க உதவலாம். நாங்களும் வந்து அதில் கலந்துக்கலாமா? தாராளமாக வாங்க, ஃபோன் பண்ணிட்டு வாங்க, நானே உங்களை கூட்டிகிட்டு வந்து திரும்ப கொண்டு விடுறேன். அது மட்டுமல்ல, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ள இதில் காட்டப்படுகிற தொலைபேசியில் சொல்லலாம். ஐயா, ஜிபே உண்டா, ஃபோன்பே உண்டா, நாங்கள் தூரத்தில் இருக்கிறோம், வர முடியாது, இதற்கென்று உதவுவதற்கு வழி உண்டானா 2 ஃபோன் நம்பர்லேயும் ஜிபே இருக்குது. ஒன்று பிஜிஎம் மினிஸ்ட்ரின்னு இருக்கும், இன்னொன்று பிளைண்ட் மினிஸ்ட்ரினே இருக்கும். ஒருவேளை கணக்கு வைக்கிறவங்க கேட்டிங்கன்னா 8438852500 இந்த ஃபோன் நம்பர் அடிச்சிங்கன்னா அது வழியாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அல்லது என்கிட்ட கேளுங்க, அதற்கான வழிமுறைகளை சொல்கிறேன். தபால் வழியாக தொடர்பு கொள்கிறவங்க போஸ்ட் பேங்க் அக்கௌண்ட்டு உண்டு, 36 35 38 89 63 இந்த நம்பர் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரியத்தையும் எப்போதும் சொல்லுங்கள், இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி, நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம். இன்றைக்கு யார் யார் எந்தெந்த நிலையில் மனப்போராட்டத்தோடு, வியாதியின் போராட்டத்தோடு, வறுமையின் போராட்டத்தோடு, ஆண்டவருக்குள்ளே வந்ததுலேருந்து தான் எனக்கு போராட்டம்னு சொல்லி மனதில் நினைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். சில வேளைகளிலே ஐயோ ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை என்று போராடுகிற, வாழ்க்கையே போராட்டமாக இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வயது முதிர்காலம் போராட்டத்தோடு இருக்கிற வயது முதிர்ந்தோர்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். கை கால் இழந்து சரீரத்தில் ஒரு அவயத்தில் சுகவீனத்தோடு வாழ்க்கையே எனக்கு போராட்டம் என்று சொல்லுகிற ஒவ்வொருவருடைய கண்ணீரை கர்த்தர் துடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பலப்படுத்துகிற கிறிஸ்துவாய் ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் பலவீனத்தை மாற்றி, சுகவீனத்தை மாற்றி, ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடு. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 98421819117, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.